திமுக அதிமுக இடையே கடும் மோதல், பரபரப்பில் முடிந்த மக்களுடன் முதல்வர். சென்னை மாநகராட்சி மதுரவாயல் தொகுதி வளசரவாக்கம் மண்டலம் 11க்கு உட்பட்ட 145வது வார்டுக்குட்பட்ட தனியார் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் அதிமுக மற்றும் திமுகவினர் இடையே கைகலப்பு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்தியநாதனுக்கும் திமுக 145வது வட்ட செயலாளர் ஆலனுக்கும் இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு கைகலப்பாகவும் மாறியது. இதனை அடுத்து அங்கு கூடியிருந்த இரு கட்சியினரும் மாறி மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இரு கட்சியினரும் மாறி மாறி சட்டையை பிடித்து கைகலப்பு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு உண்டானது. அதிமுக கவுன்சிலருடன் வந்திருந்த சிலரில் பெண் ஒருவர் மனு கொடுக்கும் போது பொறுமையா கொடு என திமுகவினர் காட்டமாக பேசியதாகவும், அதற்கு திமுகவினரை கவுன்சிலர் பதிலுக்கு கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் அருண் தலைமையிலான ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிமுக மற்றும் திமுகவினர் கலைந்து செல்லாமல் அதே இடத்தில் ஒன்று கூடி இருப்பதால் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. முன்னதாக மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. ஹலோ, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க ஊரோட பிரச்சனைக்கு தான் கொடுக்குறாங்க. எங்கூருக்கு அதிகம் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி வாங்கணும்னா ஆனால் எங்கூருக்கு அதிகம் கொடுக்குறான். நீ அதுக்கு இதெல்லாம் எடுக்காது.